ஐயா உங்கள் பெயர் என்ன? என்னோடய பேர் வந்து ராமாபுரம் சரவணன். ஏன் அந்த பெயர் வச்சுருக்கீங்க? அது வந்து ஒரு 1998 வந்து சென்னை அகில இந்திய வானொலியில் வந்து இந்த நேயர்கள் பங்கேற்கிற நிகழ்ச்சி ஒன்று நடக்கும். ஓகே. அப்போ வந்து எந்த இடத்துல இருந்து பேசுகிறோம், எங்கே இருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே. அப்போ அந்த ராமாபுரத்தில் இருந்தாங்கன்னா நான் ராமாபுரம் சரவணன் சொன்னேன். அது அப்படியே வந்து பழகிடுச்சு. அது நண்பர்கள் வட்டத்துலேயுமே வந்து நான் ராமாபுரம் சரவணன் அப்படின்னு தான் சொல்கிறது. சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி. ஆமாம். அது தாமிரபரணி ஆறு வாயக்கூடிய அம்பாசமுத்திரம் பக்கத்தில் வந்து வீரநல்லூர் தான் ஒரு சொந்த ஊர். சென்னை வந்து படிப்புக்காக இந்த கலைஞர் ஒரு இந்த ஊர் தான் நம்ம ஊர். அதனால வந்து ராமாபுரம் சரவணன். இவர் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுருக்காரு, தெரிஞ்சிருக்காரு. இவர்கிட்ட தமிழை பற்றி சில விஷயங்கள் வந்து நான் கேட்டு வியந்திருக்கேன். அதனால் இது எனக்கும் பயனாக இருக்கும், நம்ம சுற்றி இருக்க மற்ற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயனாக இருக்கிறதுனால இவருக்கு நான் கேட்க போகிறேன். ஃபஸ்ட்டு தமிழ்லேருந்து ஆரம்பிப்போம். ஐயா, தமிழ்னா என்ன? தமிழ்ங்கிறது வந்து இந்த 3 எழுத்துருக்க தா மீ இல், இது வந்து வல்லினம் மெல்லினம் இடையினம். இதில் வந்து ஒவ்வொரு எழுத்தை எடுத்து தான் தமிழ்ங்கிற வார்த்தையை உருவாக்கிறாங்க. கசட தபரன்னு சொல்கிறாங்க, அப்படி சொல்வது தவறு. கச்சட்ட தபரன்னு சொல்லணும். கசடு என்றால் அழுக்கு, அதெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. கச்சட்ட தபர வல்லினம், ஞெஞன ஞமன மெல்லினம், எரள வளள இடையினம் சொல்லுவாங்க. இந்த தமிழ் அப்படின்னு சொல்லும்போது இந்த மீனாக்கு வந்து மேலெண்ணத்தை தொடணும். மேலெண்ணம்னா உள்நாக்க தொடணும். தொடும்போது இந்த உள் அப்படிங்கிற வார்த்தை நம்ம உச்சரிக்கும் போது நம்ம உடம்புக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு அமிலம் சுரக்கிறதா வந்து அறிவியல் வந்து சொல்லுது அப்படின்னு நான் வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன். தமிழ் சார்ந்தவர்கள் வந்து வல்லுநர்கள் சொல்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால் நம்ம உச்சரிக்கும் போது இப்போ வந்து தமிழ்னு மீனாக்கில் சொல்லாமல் தமிழ் அப்படின்னு எனக்கு அழுத்தமாக சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஐயா, இங்கே பாருங்கள், இப்போ உறவு முறைகள் இருக்குல்ல, நம்மளோட அம்மா அப்பா, இந்த மாதிரி நாத்தனார், ஓரத்தி, சகோதரன், இந்த மாதிரிலாம் சொல்கிறோம். அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் வச்சுருக்கோம்? அர்த்தங்களே தெரியாமல் மாறிட்டு வருது. அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, தமிழன் வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து ஒரு அர்த்தத்தோடு தான் அந்த அந்த ஒரு பேரை வச்சுருக்கோம். இப்போ சகோதரன் சொல்கிறோம். சகோதரன் என்ன அர்த்தம்னா சகம் என்றால் பாதி, வீரம் என்றால் ரத்தம். நம் ரத்தத்தில் பாதி கொண்டவன் தான் சகோதரன். இப்போது ஒன்று ஏதாவது நான் வந்து ஏதாவது ஒரு வார்த்தை, ஒரு கோபமான ஒரு வார்த்தை வந்து திட்டினோம்னா உன்னுடைய தம்பிக்கு கோபம் வரும், இல்லை உன் அண்ணனுக்கு கோபம் வரும். எப்படி நீங்கள் அண்ணனை பேசலாம் அப்படி வரும். ஏன்னா அந்த ரத்தம் சுடும். அதனால தான் வந்து சக உதிரம்ங்கிறத சகோதரன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நாத்தனார் அப்படிங்கிறதுனா, இப்போ உனக்கு திருமணம் ஆகிடுது, உன் மனைவி இருக்கு, மனைவி வந்துடுறா, அப்போ உனக்கு வந்து தங்கை ஒருத்தி இருப்பான். தங்கைக்கு வந்து உன்னுடைய மனைவிக்கு வந்து நல்ல தோழியாக இருப்பான். அதாவது வந்து உங்களுடைய இல்லற சம்மந்தப்பட்ட சில கருத்து பரிமாற்றங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து என்னென்னா அவள் வந்து மனைவி யார்கிட்ட சொல்ல முடியும், தனக்கு சமமான தன்னுடைய தோழிகிட்ட அது சொல்ல முடியும் இல்லையா. அந்த வகையில் என்ன பண்ணுவான்னா அவள் வந்து உன்னுடைய தங்கிட்ட வந்து தன்னுடைய கஷ்டங்கள் மனத்தாங்க ஆதங்கம் இதை வந்து சொல்லும்போது உன்னோட தங்கை வந்து உங்கள்கிட்ட வந்து அன்னிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்து கொடுங்க, அன்னிட்ட ஒரு பாசமாக இருக்கு அப்படி சொல்லி ஒரு மாதிரி மொன்ட்டை எடுத்து சொல்லுவான். அண்ணன் வந்து தங்கை வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாள், அந்த மாதிரி வந்து அன்னிக்கு கொஞ்சம் பாசமாக இருக்கு, பார்த்து நடந்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி சில மறைமுகமாக வந்து சூசனமாக சொல்லுவா இல்லையா. இதை வந்து அது வந்து உன்னுடைய மனைவிக்கு வந்து நல்ல தோழியாக இருப்பாள். அது பேர் தான் நற்றுணையான்னு பேர். இந்த நற்றுணையாங்கிற பேர் தான் வந்து மருவி நாத்தனார் அப்படின்னு ஆயிடுச்சு. அப்புறம் வந்து இன்னொன்று கேட்ட இல்லையா, ஓரகத்தின்னு கேட்டு ஓரகத்தி இந்த சென்னையோட ஓரவத்தினா ஓரமாக வந்து வத்தி வைப்பாங்க இல்லையா, அதாவது ஓரவத்தின் பேர் அப்படி இல்லை, ஓரவத்தி கிடையாது, வெறும் ஓர் அகத்தி. அதாவது வந்து நீ இருக்கிற அந்த தம்பி இருக்கிறான், இந்த இருவருக்கும் வந்து வெவ்வேறு இடத்துல வந்து பெண்கள் வந்து வாக்கப்பட்டுங்கிறது மருவிய செல்லு வாழ்க்கப்பட்டு வராங்க. வாழ்க்கப்பட்டு வந்து ஒரே கூட்டு குடும்பமாக வந்து குடும்பம் நடத்துகிறாங்க இல்லையா, அது வந்து ஓர் அகத்தி அப்படிங்கிற பேர் தான். ஒரே வீட்டில் வந்து வாழ்பவர்கள், அதாவது ஒரே வந்து குடும்பம் நடத்துபவர்கள் அப்படிங்கிறது தான் ஓர் அகத்தி அப்படிங்கிறது தான். காலப்போக்கில் மருவி வந்து ஓரவத்தி அப்படி அந்த மாதிரி சொல்லாடலாம் இருந்துச்சு. அதேமாதிரி வந்து சக்கலத்தின்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனுக்கு வந்து 2 மனைவி இருந்தாங்கன்னா முதல் தாரம் 2ஆம் தாரம் இருக்கு இல்லையா, இவங்க 2ஆம் தாரத்தை வந்து சக்கலத்தி அப்படிம்பாங்க.
அது சக்களத்தி கிடையாது, சகை கிளத்தி. ஆமாம், அது முதல் மனைவிக்கு என்ன வந்து ஒரு அந்த கணவன்கிட்ட உரிமையும் அந்த அன்பும் பாசமும் அவனுக்கு என்ன உண்டோ அதே வந்து இரண்டாவது மனைவிக்கு உண்டு. அதனால் சகை கிளத்தின்னு தான் பேர், அது சக்களத்தி அப்படின்னு மாறிடுச்சு. இப்படி தான் வந்து உறவுகளுக்கு நம்ம வந்து காலப்போக்கில் சில சொற்கள் வந்து மாறும், அப்படி மாறி போனது தான். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். நம்ம பெருசாக ஒன்றும் படிக்கல. தமிழ் மூதாட்டி வந்து அவை இருக்கிறால, அவர்கிட்ட ஒரு புலவன் வந்து வெறுங்கையை மூடி வச்சுக்கிட்டு கைக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்டானா. அதுக்கு தமிழ் மூதாட்டி அவை சொன்னாலாம், அது வந்து கற்றது கைமண்ணளவு கல்லாத உலகளவு என்று உற்ற களமடைந்தை ஓதுகின்றால் மெத்த படித்த புலவீர்கள் வெறும் பந்தயம் கூற வேண்டாம், எறும்பும் தன் கையால் என்சான் அப்படின்னா. அதாவது வந்து எறும்புடைய கைக்கு அந்த உடல் வந்து 8 சான். அதனால் வீண் பந்தான்னு சொல்கிறோம் இல்லையா, வீண் பேச்சில் எதுக்கு பேசுகிறீங்க, எறும்புக்கே அதனுடைய கைக்கு தான் உடம்பு 8 சானு. அதே ஒரு ஒரு அற்புதமாக ஒரு கருத்து வைக்கிறான். இந்த கலைமகள் வந்து வீணை வாசிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவன் இன்னும் படிக்க படிப்பு வந்து கடல் மாதிரி பெருசு. படிக்க நிறைய அறிவு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது வந்து எல்லையில், அதனால கலைமகளே இன்னும் வீணை வாசிக்கிட்டே இருக்கலாம், அவனும் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதை அழகாக சொல்லுவாள், என்று உற்ற கலை மடந்தை ஓதுகின்றாள் அப்படின்னு. அவளே ஒன்றும் படிச்சுருக்கலாம். அப்படிங்கும்போது நாம் நிறைய படிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி வீரான வந்து வார்த்தைகள்லாம் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவை சொன்ன மாதிரி இருக்கு. நாளைக்கு அவையோட இன்னொரு பாடல், சிறப்பான ஒரு பாடல் இருக்கு, அந்த பாடலை பார்க்கலாம். சொல்கிறாங்க. ரொம்ப நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். மகிழ்ச்சி.